வீதி போக்குவரத்து ஒழுங்கு விதி சட்டத்தில் விவாதிப்பதிலிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாகவே இந்த வீதி ஒழுங்கு விதி சட்டமானது நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே இந்த நாட்டில் வீதி விபத்துக்களில் தினசரி பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கவீனமுற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் இந்த பிரதேச வீதி விபத்துகளுக்கு பெரும்பாலான காரணமாக இருக்கின்றது போதைப் பொருட்களும், அதுவும் போலீசார்களாலும் அடையாளம் காணாத வகையான போதைப் பொருட்கள் எமது நாட்டுக்குள் ஊடுருவிய காரணமாக முன்னே ஆட்சியாளர்களால் இந்த மக்களின் மனங்களை மாற்றுவதற்காகவும் மக்களின் திசையை திருப்புவதற்காகவும் எமது நாடு பூராகவும் போதைப் பொருட்கள் சிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பல சாரதிகள் சட்டத்துக்கு விரோதமான வகையில் பல போதைப் பொருட்களை பாவிக்கின்றார்கள். அதை போலீஸ் நிர்வாகத்தால் அவதானிக்க முடியாமல் இருக்கின்றது. அதற்கான சட்டங்கள் பூரணமாக இயற்றப்படாது, ஒழுங்குபடுத்தப்படாமல் இருந்தது. இன்று அந்த சட்டம் மூலம் இயற்றப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு இந்த சட்டம் சீராகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைவதற்கான இந்த சட்டம் மூலம் இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முன்னைய காலத்தில் மதுபானம் அருந்திவிட்டு பயணிக்கும் போதுதான் போலீசார்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஐஸ், குடு, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை போலீசார்களால் இனங்காண முடியவில்லை, உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவர்களது மொழிநடையும் கண்களின் உடல் பாவனையும் ஊடாக போலீசார்கள் இனங்காண முடிகிறது. ஆனால் அவர்களுக்கு தண்டிக்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அந்த போதைப் பொருட்களை உட்கொள்ளும் போது சட்டத்தின் ஊடாக உறுதிப்படுத்த முடியாமல் இருந்தது. அந்த வகையில் இந்த சட்ட சீர்திருத்தம் மூலம் எதிர்வரும் காலத்தில் இந்த ஐஸ், கூடு, கஞ்சா போதைப் பொருட்களை இனங்காணுவதற்கான புதியதொரு சட்டம் மூலம் சீர் செய்திருக்கிறது. அந்த வகையில் இயன்ற வகையில் அந்த பயன் மக்களுக்கு சென்றடையும். ஏனென்றால் இவ்வாறான போதைப் பொருட்கள் இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்று எமது அரசாங்கம் திடசங்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த சாரதிகள், ஒரு சில சாரதிகள் இந்த போதைப் பொருட்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். அதை இனங்கண்டு சட்டங்களை தண்டிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த சட்டம் சீர்திருத்தம் மூலமாக அவர்களது உமிழ்நீர் பரிசோதனை செய்ய முடியும், அதே நேரம் புளட் பரிசோதனை செய்ய முடியும். வைத்திய ஆலோசனைகளின் ஊடாக வைத்திய புளட் டெஸ்டின் ஊடாக அவர்களை உறுதிப்படுத்துவதற்கு போலீசார்கள் அவர்களது உடல்நிலை செய்கைகளை இனங்கண்டால் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த சட்டமூலத்தினூடாக போலீஸ் திணைக்களத்திற்கு பூரணமான அதிகாரங்கள் கிடைக்கின்றன. அதனூடாக இந்த போக்குவரத்து என்பது சிறந்த முறையில் நாட்டை கொண்டு செல்லும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் சென்ற வருடம் 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 1960 பேர் விபத்துக்களால் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே நேரம் 3700க்கும் மேற்பட்ட பயங்கரமான விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இதை எடுத்து பார்த்தால் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் வீதிகளில் போதைப் பொருள் பாவிக்காமல் தான் வாகனங்களை செலுத்த முடியும். ஆனால் நாங்கள் மது போதையில் செல்பவர்களுக்குத்தான் இந்த டெஸ்டிங் செய்யக்கூடிய இயந்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த சட்டமூலத்தின் ஊடாக கஞ்சா, ஐஸ் போதைப் பொருட்களில் உடலில் பிளட் டெஸ்ட் செய்வதன் ஊடாக உறுதிப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். ஏனென்றால் எமது நாடு இன்று டிஜிட்டல் ஆகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் கூறுகிறார்கள், கோப்பையின் ஊடாக அந்த பயனை செலுத்தும் போது கூட அபராதம் செலுத்தினால் அது என்றும் அதில் எமது பதிவில் இருக்கும். இந்த இடத்தில் இந்த பயன் செலுத்தப்பட்டிருக்கிறது, எந்த இடத்தில் குற்றங்கள் நடைபெறுகிறது இனங்காணுவது இலகுவாக இருக்கிறது. எமது நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும் போது இந்த டிஜிட்டல் பயனூடாக எந்தெந்த பிரதேசத்தில் அதிகளவான குற்றங்கள் நடைபெற்றது இலகுவாக அறியக்கூடிய வாய்ப்புகளை எமது அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டு வருவது. அந்த வகையில் எமது மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் வாகன விபத்துக்கள் டிப்பர் விபத்துக்களாகத்தான் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த சட்டத்துக்கு விரோதமான தொழில்கள் வடமாகாணத்தில் அதிகரிக்கின்றன. மாபியாக்கள், கள்ளமண் வியாபாரம், அதனால் இந்த யாழ்ப்பாணத்தில் அதிகளவான விபத்துக்கள் இந்த டிப்பரின் ஊடாகத்தான் ஏற்படுகிறது. அதே நேரம் அந்த டிப்பர் சாரதிகளும் கூட போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அவர்களின் சிந்தனைகளை திசை திருப்புவதற்கு, அவர்களின் மனித வளங்களை சுரண்டுவதற்கு அந்த இளைஞர்களை போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்கி இருக்கிறார்கள். இதற்கு ஒரு சிலர் அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கின்றோம், கிளிநொச்சியில் எந்த தொழிற்சாலைகளும் இல்லாமல் இருந்தது. யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் யாரும் இந்த தொழிற்சாலையை பற்றி கதைக்கவில்லை. ஆனால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கசிப்பை குறைப்பதற்காக பார் தேவை என்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கூட அந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துக் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுத்தில் கிளிநொச்சிக்கு பார் தேவை என்று கேட்டிருந்தார்.
ஆனால் இன்று கிளிநொச்சி பிரதேசம் பூராகவும் பார் நிறைந்து வழிகின்றது. இந்த ஒரு அந்த பார்லமெண்ட் இங்கே கிளிநொச்சி பிரதேசத்தில் பரந்தன் இரசாயன தொழிற்சாலையை 21ஆம் தேதி அடிக்கல் நாட்டி ஆரம்ப பணியை ஏற்படுத்துகின்றோம். ஏனென்றால் எமது இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லாத நிமித்தமாகத்தான் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றார்கள். ஏனென்றால் நல்ல தொழிற்சாலைகளை உருவாக்குவோமாறு இளைஞருக்கு வேலைவாய்ப்பு வடமாகாணத்தில் எந்த வகையிலும் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படவில்லை. நாங்கள் வந்து ஆணையரவு உப்பளத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அதே நேரம் பரந்தன் இரசாயன தொழிற்சாலையை வரும் 21ஆம் தேதி கைத்தொழில் அமைச்சருக்கு ஊடாக அடிக்கல் நாட்டுகின்றோம். அதிலும் பலர் வேலைவாய்ப்புகளுக்கு வடமாகாண இளைஞர்களுக்கு ஏற்பட போகிறது. அதே நேரம் தீவு பகுதியை எடுத்துக்கொண்டால் கடல் பயணம் போக்குவரத்தை தான் நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம். அதுவும் குறிகட்டுவானிலிருந்து வேலனைக்கு அதிகளவான சுற்றுலா பயணி வந்து கொண்டு செல்கிறார்கள். அங்கே வாகனங்களை கொண்டு போய் செல்ல முடியாமல் இருந்தது, படகில் தான் செல்வது. எமது அரசாங்கம் வந்து புதிய பாதை போக்குவரத்து பாதையை இது பெரியில் வாகனத்தை ஏற்றி கூட செல்லக்கூடியது இந்த அனைத்து நேரத்திலும் கூட அந்த அபிவிருத்தி இடையில்லாமல் வேலை நடைபெற்றுக் கொண்டது. வெகு சீக்கிரமாக நைனாதீவுக்கு பாதையினூடாக வாகனத்தை கொண்டு சென்று பயணிகள் அங்கே தமது சேவைகளை பெறக்கூடியதாக ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் போக்குவரத்தை இலகுபடுத்துகின்றோம். எங்களுக்கு தெரியும், எழுதாரைகை என்று முன்னே அரசாங்கத்தால் எமது பிரதேசத்தில் ஒரு படகை கொள்முதல் செய்து தந்தார்கள். 3 மாதம்தான் பாவித்தோம். அதன் பிறகு அது இயங்கவில்லை, பழுதடைந்து விட்டது. இவ்வாறான செயற்பாடுகள்லாம் முன்னே ஆட்சியாளர்களால் ஏற்படுத்த. ஆனால் எங்களது ஆட்சியாளர்கள் அந்த பிரதேசத்துக்கு என்ன தேவை என்று உணர்ந்து ஒவ்வொரு செயற்பாடுகளையும் செய்து வருகிறது. குறிப்பாக தீவு பகுதிக்கு வீதிகள் சேதமடைந்திருந்தன. வீதிகளுக்கு அதிகளவான நிதிகளை ஒதுக்கி அங்கே தீவு பகுதிகளில் அதிகளவான வீதிகளை புனரமைக்கின்றன. தீவுகளை இனங்காணாமல் இருந்ததுதான் முன்னே அரசாங்கம். ஆனால் எமது அரசாங்கம் தீவு பகுதிகளை உணர்ந்து அனைத்து பிரதேசத்துக்கு ஒப்பாக தீவு பகுதியை முன்னேற்றுவதற்கு கடினமாக முயற்சி செய்து கொண்டு அந்த வகையில் கூட நெடுந்தீவு பிரதேசத்தில் எரிபொருள் நிலப்பு நிலையத்தை ஸ்தாபிக்கின்றது எமது அரசாங்கம். இயன்றவரை வடமாகாணத்தில் இதன் ஊடாக எமது இளைஞர்களை தொழில் வாய்ப்புக்கு ஊடாக வேறு திசை செல்லும் இளைஞர்களை திசை திருப்பி நல்ல திசைக்கு மாற்ற முடியும் என்று நம்புகின்றோம். கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.